ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பாடி பில்டர்ஸாக வந்து சரி இல்லைனா யாராச்சும் ஃபிட்னஸ் ஃப்ரீக் ரொம்பவே ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருப்பாங்க. அவங்களாம் ப்ராப்பராக கேலரிஸ் மேக்ரோஸ்லாம் மெஷர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க. என்கிட்ட இருக்குது. ப்ராப்பராக செக் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஸோ இதில் என்னென்னா மேபி நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. எஸ், நான் வீட்டில் சும்மா இருக்கப்போ மொபைல் நோண்டிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து சடனாக தோணுச்சு, சரி சும்மா சர்ச் பண்ணலாம் அப்படி. எப்போவுமே நியூட்ரிஷனை பற்றி அதிகமாக நான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் மொபைலில். இல்லை ஏதாச்சும் புக் இருந்தாலும் நான் அதை பற்றி தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ பார்க்குறப்ப நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து எப்போது ப்ராப்பராக மெஷர் பண்ணணும், அதாவது பிஃபோராக மெஷர் பண்ணணுமா வெயிட்டை, இல்லை வந்து குக் பண்ணிவிட்டு அப்புறம் மெஷர் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பாடி பில்டிங் காம்படிஷன் அப்போ எப்போவுமே வந்து குக் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து நான் மெஷர் பண்ணுவேன். இப்போது 500 grams வந்து நான் பீஃப் வாங்குறேன்னா அதை குக் பண்ணால் எனக்கு ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சுன்னா 250 grams அதுக்குள்ளே தான் வரும். 300 to 250 grams தான் குக் பண்ணி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதில் எந்த மாதிரி ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கோ அதை தான் நான் கேல்குலேட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இது வரைக்கும். இப்போ இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் வரைக்கும், இல்லை லாஸ்ட் வீக் வரைக்கும்னு கூட சொல்லலாம். ஓகே, பட் சடனாக இப்போ நான் சர்ச் பண்ணுறப்ப நியூட்ரிஷன் இதை பற்றி பார்க்குறப்ப என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக நம்ம குக் பண்ணிட்ட அப்புறம் கூட அந்த மீட்டோட ப்ரோட்டீன் கண்டென்ட்டை வந்து அதே தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ என்னால் இதை நம்பவே முடியல. இப்போது இப்போ வந்து 500 grams பீஃப் வாங்கினா அதில் வந்து 120 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ நான் குக் பண்ணிட்ட அப்புறம் கூட எனக்கு அதே 120 grams ஆஃப் ப்ரோட்டீன் தான் கிடைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. நானும் நிறைய வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிட்டேன். எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து அதே தான் இருக்குது. பட் வந்து என்ன இங்கே நடக்குதுன்னா, நம்ம குக் பண்ணுறப்ப வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடுது. அதாவது 70% வாட்டர் தான் இருக்கும் போல் மீட்டில். எந்த ஒரு மீட்டாக இருக்கலாம். நான் வந்து பீஃப் தான் சாப்பிடுவேன், சிக்கனாக இருக்கலாம், இல்லைனா ஃபிஷ் எதுவாக இருந்தாலும். ஆஃப்டர் குக் பண்ணிட்ட அப்புறம் வாட்டரோட கண்டென்ட் தான் வெளியே போகுது. பட் அதில் இருக்க ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் கண்டென்ட்லாம் அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து காம்படிஷன் பண்ணுறப்ப ஆக்சுவலாக நான் ஃபேட், அதுக்கப்புறம் பாடி வந்து ஃபேட் கட் பண்ணுறப்ப நான் குக் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் மெஷர் பண்ணுவேன். ஸ்டில் வந்து இது டிபேட் தான். பட் மோஸ்ட்லி எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து இப்படி தான். பிஃபோர் குக்கிங் பண்ணுறப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து நியூட்ரிஷன் ஃபேக்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக வந்து கேலரிஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுறங்க. ஆஃப்டர் குக்கிங் வந்து உங்களுக்கு அதே நியூட்ரிஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. கேலரிஸ் எப்படி கவுண்ட் பண்ணுன்னா ஆஃப்டர் குக்கிங் பண்ணுவேன். ஸோ மேபி எனக்கு ரிசல்ட்டு கிடைக்காம கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு தேவையானதை விட ஏன்னா எனக்கு தேவையானது கரெக்ட். ஏன்னா ஏன் சமையல் சிறப்பு அந்த தேவையான அளவு உப்பு தேவையான அளவு அதுதான் தெரியுமா? ஓகே, தேவையான அளவை விட எனக்கு அதிகமாகவே கிடச்சிருக்கு. இப்போது 120 grams ஆஃப் ப்ரோட்டீன்னா அன்குக்குடு பீஃபில் நான் குக் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு வந்து 60 grams தான் நான் கேல்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரிமைனிங் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து நான் எக்லேருந்து எடுத்துப்பேன். பட் ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, குக் பண்ணிட்ட அப்புறம் கூட எனக்கு அதே ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் கிடைக்குது. ஓகேவா? இப்போ 1/2 கிலோ சிக்கனோ பீஃபோ வாங்கினேன்னா குக் பண்ணிட்ட அப்புறம் அது வாட்டர் தான் வெளியே போகுது. பட் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ நிறைய பாடி பில்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க சில பாடி பில்டர்ஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மெஷர் பண்ணுவாங்க. சில பாடி பில்டர்ஸ் வந்து ஆஃப்டர் குக்கிங் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். பட் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த என்ன நியூட்ரிஷன் ஃபேக்ட் இருக்கோ அதுதான். ஓகேவா? ஆஃப்டர் குக்கிங்கும் அதே தான் இருக்கும். ஜஸ்ட்டு வாட்டர் தான் வெளியே போகுது. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஈவன் நீங்கள் ரைஸாக இருந்தாலும் சரி, பிஃபோர் வந்து நீங்கள் இப்போ 100 gram ரைஸ்னால் அது குக் பண்ணிட்ட அப்புறம் வாட்டர் அதிகமாகிடும். ஸோ அதோட கேலரிஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். ஸோ நீங்கள் எப்போ கேல்குலேட் பண்ணுறதா இருந்தாலும், சிக்கனாக இருந்தாலும் சரி, பீஃபாக இருந்தாலும் சரி, பிஃபோர் குக்கிங் வந்து கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்போயே நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். மேபி மற்ற வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியல, நான் மோஸ்ட்லி எந்த ஒரு யூடியூப் சேனல்லாம் பெருசாக நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எல்லாமே கூகுள், அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு இந்த நாலேஜ் இது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியாது. என்னன்னா எப்போவுமே ஆஃப்டர் குக்கிங் தான் வந்து நான் வெயிட்டை வந்து மீட்டை வந்து மெஷர் பண்ணுவேன். ஸோ அதில் தான் கேலரிஸ் எடுத்துப்பேன். கிடைச்ச சோர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் குக்கிங் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறது பெட்டர். ஸோ அகைன் சொல்கிறேன் கிளியராக, இப்போ 100 கிராம் சிக்கன் வாங்குறீங்கன்னா
100 கிராமில் எவ்வளோ ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கோ, இப்போ 25லேருந்து 20 கிராம்ஸ் இருக்குன்னா ஆஃப்டர் குக்கிங் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். ஓகேவா, 100 கிராம்ஸ்னால் 75 கிராம்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து அதே ப்ரோட்டீன் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ எனக்கு ப்ரோட்டீன் சிக்கன் வாங்கவே காசு இல்லை அப்படின்னு. பொறுமையாக இருங்க, வேலைக்கு போய் சம்பாரித்து நல்லா காசுலாம் ஏர்ன் பண்ணிட்டு தென் வந்து நீங்கள் சிக்கன் வாங்கி வெயிட் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. ஸோ எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு புதுசாக தெரியும், நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஏதாச்சும் கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க guys. Bye.